அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஒரு ஜாதகத்தில் நன்மையை தரக்கூடிய கிரகங்கள் எவை. அதாவது மொத்தம் 9 கிரகத்தில் ஒரு யோகமான ஜாதகம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லை 6 கிரகத்துக்கு மேலே நன்மையை தரக்கூடிய நிலையில் இருக்கும். ஒரு அவயோகமான ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 கிரகம் தான் நன்மை தரக்கூடிய நிலையில் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 7 கிரகம் தீமையை தரக்கூடிய கிரகம் இருக்கும். அந்த 2 கிரகத்தோட தசைகள் கூட அவருக்கு வாழ்க்கையில் முக்கியமான பகுதியில் வராமல் போயிடும். அதாவது ஒரு ஜாதகம் வந்து 9 கிரகம்னா 9 கிரகமே ஒருத்தருக்கு நல்லா இருக்காது. ஏதாவது ஒரு கிரகமோ அல்லது 2 கிரகமோ வீக்காக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை யோகமான ஜாதகமாக இருந்தாலும் கூட அந்த மாதிரி ஒரு கிரகமோ அல்லது 2 கிரகமோ கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அது வீக்காக இல்லாமலாம் இருக்காது. அப்போது யோகமான கிரகம் எது ஒரு ஜாதகத்தில்? யோகம்னா முதல்ல என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். யோகம் என்பது ஒரு தனி மனித வாழ்க்கையோட அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் ரெண்டுத்துக்கும் தீமையை தராத கிரகம் எதுவோ அதுதான் யோகம் சொல்கிறோம். 12 பாவங்களில் நம்ம ஒற்றைப்படை பாவத்தை அகம் சார்ந்த விஷயங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய வீடுகளாக சொல்கிறோம். 12 பாவத்தை நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒற்றைப்படை பாவங்களான 1, 3, 5, 7, 11 இந்த பாவங்கள் வந்து பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த பாவங்கள் சொல்கிறோம். இந்த அகம் சார்ந்த பாவங்களை பொறுத்த வரைக்கும் தனி மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு, அதாவது அகம்னா உள்ளே, அவனுடைய உடம்புக்கு உள்ளே அவன் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வரக்கூடியது அகம் சார்ந்த விஷயங்கள். புறம் சார்ந்த காரங்கள் வீட்டுக்கு வெளியில், புறம்னா வெளியே, அகம்னா உள்ளே, புறம்னா வெளியே. வீட்டுக்கு வெளியில் எதுக்கு போகிறோன்னா பணம் தான். அப்போ பணம் சம்பந்தமான பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியது 2ஆம் பாவத்தை மையமாக, 2ஆம் பாவத்தை தலைமையகமாக வைத்து செயல்படக்கூடிய 2, 4, 6, 8, 10, 12வது வீடுகளை வந்து நம்ம புறம் சார்ந்த பாவங்கள் சொல்கிறோம். அப்போது அகம் சார்ந்த வீடுகளையும் புறம் சார்ந்த வீடுகளையும், அகம் சார்ந்த விஷயங்களையும் புறம் சார்ந்த விஷயங்களையும் கெடுக்காத பாவங்கள் தான் உங்களுக்கு. கெடுக்காத பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா யோகமான கிரகம் சொல்கிறோம். முதல்ல நம்ம பழைய முறை பிரகாரம் நம்ம பொதுவாக என்ன பண்ணோன்னா ஒரு கிரகம் அது நல்ல கிரகமா, அதாவது நம்ம ஜாதகத்தில் 9 கிரகத்தில் எந்த கிரகம் நல்ல கிரகம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோன்னா பழைய பாரம்பரிய முறையில் அந்த கிரகம் வந்து ஆட்சியாக இருக்கா அல்லது உச்சமாக இருக்கான்னு பார்ப்போம். அதாவது அந்த கிரகம் சொந்த வீட்டில் இருக்கும்போது அது வலுவாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. உதாரணத்துக்கு அரசியலில் ஒருத்தர் ஈடுபடுறேன்னா சூரியன் வந்து ஆட்சியாக இருக்கணும், உச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆட்சி உச்சம்ங்கிறது இப்போ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு ராசியில் இருக்கும். அப்போது மேஷ ராசியில் சூரியன் இருக்கும்போது உச்சம். அதே மாதிரி உங்களுக்கு சிம்ம ராசியில் சூரியன் இருக்கும்போது ஆட்சி. அப்போ 2 ராசியில் பிறக்கிறது அரசியல் இருக்காங்கன்னா அப்படிலாம் இல்லை, அது ஒரு பொது விதி. அப்போது இந்த ஆட்சி உச்சம் அப்படிங்கிறது ஒரு பொது விதி. அதுக்கப்புறம் கிரகம் அமர்ந்த இடம், அப்புறம் கிரகத்தினுடைய ஆதிபத்தியம். இந்த கிரகம் அமர்ந்த இடங்கிறது ஒரு குறிப்பிட்ட கிரகம். உதாரணத்துக்கு சனி என்ற கிரகம் வந்து ஒரு ராசியில் உட்காந்துட்டுருக்குன்னா கிட்டத்தட்ட 2 வருடங்கள், கொஞ்சம் வக்கரமானால் கொஞ்சம் பின்னாடியோ போகலாம், வக்கரமானால் கொஞ்சம் பின்னாடி போகும், மீண்டும் முன்னாடி வந்துடும். அப்போது தோராயமாக 1.5 வருடம் 2 வருடங்கள் ஒரு ராசியில் இருக்கிறதால அது வந்து நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட பலனை சொல்ல முடியாது. அந்த வருஷத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி இருக்குன்றதால இதுவும் வந்து நம்ம சரியாக சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்தில் ஒரு தனித்தன்மையான பலனை தராது. அதாவது 2 நிமிடம் 3 நிமிடம் வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கு தனித்தனியான வாழ்க்கை முறை இருக்குங்கிறது நம்ம நல்லா யோசித்து பார்த்தா தெரியும். அவர்களுக்கு இந்த ஆட்சி உச்சம் அமர்ந்த இடம் கிரகத்தின் ஆதிபத்தியம்னா லக்னத்துக்கு அது நல்ல வீடுகளை தொடர்பு கொண்டிருக்கா, லக்னத்துக்கு நல்ல வீடுகளை ஆட்சி செய்யக்கூடிய கிரகமா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு பொது விதியில் வந்துடுது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்கு பிறந்தவர்களுக்கு இந்த கிரகம் நல்ல கிரகம், இந்த கிரகம் தீய கிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த லக்னத்துக்கு உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி யோகக்காரகன், குரு வந்து சரி இருக்காது. துலா லக்னத்துக்கு சனி யோகக்காரகன் 4 கூடு 5 கூடையவர், ஆனால் குரு 3, 6 கூடையவர், மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி, கெட்டவர், அப்படிலாம் சரியாக வராது. ஏன்னா நிறைய துலா லக்னத்துக்கு குரு தசையில் வந்து நிறைய ஏற்றம் வந்திருக்கும். உதாரணத்துக்கு நான் கூட துலா லக்னம் தான். குரு தசை வந்த பிறகு தான் எனக்கு வந்து தொழிலில் வந்து நல்ல ஏற்றங்கள். எங்கள் பயிற்சி மையத்தில் நிறைய பேர் ஜோதிடம் படிக்க வந்தது எல்லாம் வளர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா குரு தசையில் தான். அப்போது அந்த இடத்தினுடைய கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் என்பது பொதுவானது. அப்புறம் பரிவர்த்தனை, 2 கிரகம் பரிவர்த்தனை, இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாத கணக்கில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆகுதுன்னா
குருவோட வீட்டில் சனி, சனியோட வீட்டில் குரு அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஒரு தனித்தன்மையான பலனை தராது. வர்க்கோத்தமம் ராசி கட்டத்தில் எங்கே இருக்கோ அதே இடத்துல நவாம்சத்தில் இருந்தால் வர்க்கோத்தமம் சொல்லுவோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்தன்மையான ஒரு 2 நிமிடம் 5 நிமிடம் இடைவெளியில் பிறக்கிறவங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். கேந்திரம், திரிகோணம், ஒரு கிரகங்களுடைய சேர்க்கை, பார்வை, ஷட்பலம் சொல்லுவோம். கிரகங்களுடைய பலத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கு ஷட்பலம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸ்தான பலம், திருக்பலம், நைசகர் பலம், ஸ்டேஷ்ட பலம், திருக்பலம், காலபலம், இந்த மாதிரி ஒரு 6 விதமான அமைப்பில் ஒரு கிரகத்துடைய ஸ்ட்ரென்த்து சொல்கிறது. இது எல்லாமே ஒரு 2 நிமிடம் 5 நிமிடம் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அஷ்டவர்க்கம், அந்த கிரகம் எங்கே உக்காந்துட்ருக்கோ அந்த இடத்துல அஷ்டவர்க்க பரல்களில் ஒரு 20, 29, 30 பரல்களுக்கு மேலே இருந்தால் அந்த கிரகம் யோக கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுவும் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று முரணாகவே இருக்கும். ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கும், ஆனால் அதே பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய விஷயத்தில் சொல்லுவேன், திதி அடுத்து வரக்கூடிய அதே கிரகம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆதிபத்தியம் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ சிம்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து 5க்கும் 8க்கும் உடையவர். அப்போ 5க்கு 8க்கு உடையவர்னால் அந்த குரு வந்து நல்ல கிரகமாக கெட்ட கிரகமாக நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா 5ன்னு பார்க்கும்போது பூர்வ புண்ணியாதிபதி, 8ன்னு பார்க்கும்போது தீமை. அப்போ அது சரியாக வராது. விருச்சிக லக்னத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா துலா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா புதன் வந்து 9க்கும் 12க்கும் உடையவர். அப்போ துலா லக்னத்துக்கு புதன் 9க்கும் 12க்கு உடையவர் அப்படின்னா 9னா நீங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம், 12னா வந்து விரயம்னு சொல்லுவோம். அப்போது ஒவ்வொரு நம்ம ராசி கட்டத்திலேயே ஒரு கிரகம் ஒற்றைப்படை வீட்டுக்கு அதிபதியாக இருந்தால் அதே கிரகம் இரட்டைப்படை வீட்டுக்கு அதிபதியாக இருக்கும். நீங்கள் எந்த கிரகத்தோன்னா போய் பாருங்கள். நம்ம ஜோதிடத்தில் 7 கிரகத்துக்கு நம்ம கொடுத்துருக்கு இல்லையா ஆட்சி வீடுகள், ராகு கேது தவிர்த்து, அதில் சூரியன் சந்திரனை தவிர்த்து மீதி 5 கிரகத்துக்கு 2 வீடு ஆட்சி வீடு. அதில் ஒரு கிரகம் வந்து ஒற்றைப்படை வீட்டுக்கு இருக்கும், இன்னொரு கிரகம் இரட்டைப்படை வீட்டுக்கும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று முரணாக தான் இருக்கும். அப்போ இதுவா அதுவான்னு பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஸாகவே இருந்துகிட்ருக்கும். ஓகேங்களா. அதுக்கு நவாம்ச கட்டத்தில் அதனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் காமனாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட நவாம்ச கட்டத்தில் இருக்கிற கிரக நிலை வந்து உதாரணத்துக்கு சனிலாம் நவாம்ச கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் ஒரே கட்டத்தில் இருக்கும். அதை வைத்து நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் திதி சூனிய ராசியில் உள்ளதா, ஒவ்வொரு திதிக்கும் இந்த ராசிலாம் சூனியம் சொல்லுவோம். அந்த ராசியில் ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த கிரகம் வேலை செய்யாது. அப்புறம் ராகு கேதுல பிடியில் இருக்கா, அப்புறம் அந்த கிரகம் வக்கரமாயிருக்கா, அதாவது மேலே இருக்கிற எல்லா விஷயத்திலும் நல்லா இருந்தாலும் கூட இந்த மாதிரி விஷயத்தில் வரும்போது ராகு கேது பிடியில் இருக்காது, சரியாக இருக்காது அப்படின்ட்டுவாங்க. ராகுக்கு கேதுக்கு இடையில கிரகங்கள் என்ன மாட்டிக்கிச்சுன்னா காலசர்ப்ப தோஷம் சொல்கிறோம் இல்லையா. சில கிரகங்கள் ஒரு கிரகமோ 2 கிரகமோ வெளியில் போயிடும். வெளியில் போன கிரகத்துக்கு தோஷம் இல்லைன்னுவாங்க. நல்லா இருக்கிற கிரகம் ராகு கேது பிடியில் இருந்தால் அந்த கிரகம் வேலை செய்யாதுன்னுவாங்க. அப்புறம் வக்ரம் பின்னோக்கி நகர்ந்தால் அந்த கிரகம் வேலை செய்யாதுன்னுவாங்க. அப்புறம் அஸ்தங்கம், அஸ்தமனம், இந்த மாதிரிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட சேரும்போது அந்த கிரகம் வந்து தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறது. சூரியனுடைய ஒரு 5 டிகிரி நெருக்கத்திலே அல்லது 2 டிகிரி நெருக்கத்திலே சேரும்போது அந்த கிரகங்கள் வந்து பொசுங்கி விடுகிறதுன்னுவாங்க. இப்போ சனியும் சூரியனை ஒன்றா சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே பாகையில் தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு பொது விதி. 6, 8, 12 கூடியவனுடைய சேர்க்கை, பார்வை இதெல்லாம் வந்து அந்த கிரகத்துக்கு கெடுதல் செய்யக்கூடியது, அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் வர்க்க சக்கர ராசி கட்டத்தை 9 பகுதியாக பிரித்தா நவாம்சம், 10 பிரிவாக பிரித்தா தசாம்சம், அதே ராசி கட்டத்தை 4 பிரிவாக பிரித்தா சதுர்த்தாம்சம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ராசி கட்டத்தை பல்வேறு பிரிவுகளில் பிரித்து நம்ம போகக்கூடியதான் வர்க்க சக்கரம். வர்க்க சக்கரத்துலேயும் அந்த கிரகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள், மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள். அப்புறம் பாசகர், போதகர், காரகர், வேதகர், இந்த மாதிரி நிலையெல்லாம் ஒவ்வொரு திசைக்கும், ஒரு சூரிய திசைக்கு செவ்வாய் வந்து பாசகர்னா அந்த ஜாதகத்தோட பலனை கொடுப்பவர், போதகர்னா அதை வந்து தடுப்பவர். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இது எல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் நாங்கள் சொல்ல வரது என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு 4 நிமிடம் 3 நிமிடம் 4 நிமிடம் ஒரு குறுகிய கால இடைவெளியில் பிறந்தவர்களுக்கு இந்த அமைப்பு எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாரகாதிபதி, பாதகாதிபதி, சரலக்னத்துக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11 கூடியவன் பாதகாதிபதி, ஸ்திர லக்னத்துக்கு 9 கூடியவன் பாதகாதிபதி, உபய லக்னத்துக்கு 7 கூடியவன் பாதகாதிபதி, எல்லா லக்னத்துக்கும் 9 கூடியவன் மாரகாதிபதி. இந்த மாதிரி மாரகம் பாதகங்கிறது தீமையை தரக்கூடியது. ஒவ்வொரு லக்னத்துக்கும் சர லக்னத்துக்கு எல்லா லக்னத்துக்கும்
பாதகாதிபதிங்கிறது 7வது வீடு, 9வது வீடு, 2வது வீடு, இந்த மாதிரி சரம் ஸ்திரம் உபயத்தில் இது எல்லாமே உங்களுக்கு 2 மணி நேரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமே ஒழிய பகை நீச்சம் பெற்றுள்ளதா, அப்புறம் கேந்திராதிபதி தோஷம், அதாவது நல்ல கிரகம் சொல்லக்கூடிய குரு அப்படின்ற கிரகமும் சுக்கிரன்ற கிரகமும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கும்போது அது தீமையை தரும், அங்கே கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விதிகளும் விதிவிலக்கும் இருக்கிறதால ஒரு ஜாதகத்தில் நன்மையை தரக்கூடிய கிரகத்தை நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக செட் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் விதிகளை குறைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குறுகிய கால இடைவெளியில், அதாவது ஒரு 2 நிமிடம் இடைவெளியில் பிறந்தவர்களுக்கு 2 விதமான ஜாதகம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஜாதகத்தில் 2 பேருக்கு தனித்தனி ஜாதகம் போட்டு பலன் சொல்லும் போது தான் அதுதான் சரியாக வரும். அந்த வகையில் கேபி முறையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஜாதகத்தை டிகிரி சுத்தமாக லக்னத்தோட ஆரம்ப முனை, உதாரணத்துக்கு ஒரு குழந்தை 9 மணி 20 நிமிஷத்துக்கு பிறகுது ஒரு குழந்தை, இன்னொரு குழந்தை 9 மணி 22 நிமிஷத்துக்கு பிறந்து. இது இரட்டையராக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு குழந்தை பிறந்து பக்கத்து பட்டில் பெரிய பெரிய சிட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரே நேரம் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு 200 குழந்தைலாம் பிறக்கும். 200 குழந்தை 300 குழந்தைலாம் பிறக்கிற ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்திலே ஒரு 5 நிமிஷம் வித்தியாசத்தில் அது ஒன்றும் இல்லை. என்னுடைய மகள் 2வது குழந்தை பிறக்கும் போதே நைட்டு வந்து 2 மணி 34 நிமிஷத்துக்கு குழந்தை பிறந்தது. ஆனால் 2:30 மணிக்கு ஒரு குழந்தை பிறகு நான் ஓடி பார்க்குறேன், இல்லைன்ட்டாங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு இல்லைங்க, வேறு ஒருத்தருக்குனாங்க. அப்புறம் 2:31க்கு 1 நிமிஷத்து தான் மீண்டும் வர, இல்லை வேறு ஒருத்தருக்குனாங்க. அந்த 2 மணி 34 நிமிஷத்தில் 2 மணி அதாவது 2:30லேருந்து 2:34க்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 குழந்தைகள். அதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஜாதகமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கேபி முறையில் பார்க்கும்போது உதாரணத்துக்கு இந்த குழந்தைக்கு வந்து இந்த குழந்தைக்கு ரிஷப லக்னம்னு வச்சுக்கிங்களேன். 9:20க்கு பிறந்த குழந்தைக்கு ரிஷப லக்னம்னா உங்களுக்கு 9:22 பிறகுற குழந்தைக்கு ரிஷப லக்னம் தான். ஆனால் 2 பேருக்கு எங்கே வித்தியாசம் வருது தெரியுங்களா? இந்த குழந்தைக்கு ரிஷப லக்னத்தில் 10 டிகிரி 35 மினிட் ஆரம்பிக்குதுன்னா, லக்னம் ஆரம்பிக்குதுன்னா, இந்த குழந்தைக்கு 11 டிகிரி 0 மினிட்னு ஆரம்பிக்கும். அப்போ 2க்கும் வித்தியாசம் வருது பார்த்தீங்களா? இந்த வித்தியாசங்கள் லக்ன பாவத்துக்கு மட்டும் இல்லை, இதை லக்ன பாவத்தோட ஆரம்ப டிகிரின்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாவ முனைன்னு சொல்கிறோம். இந்த பாவ முனையை வைத்து 12 பாவத்தோட ஆரம்ப முனைகள், இது லக்ன பாவத்தோட ஆரம்ப முனை. இந்த லக்ன பாவத்தோட ஆரம்ப முனை அந்த குழந்தை பிறந்த அந்த ஊரோட ரேகாம்சம் சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தில் சொன்னால் லாங்கிடியூடு சொல்லுவோம். அந்த லாங்கிடியூடை வைத்து நம்ம என்ன பண்ணுறோம், லக்னத்தோட ஆரம்ப டிகிரியை கண்டுபிடிக்கிறோம். இதுக்கப்புறம் மற்ற வீடுகள் லக்னத்தோட, இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்தில் 10 டிகிரியில் லக்னம் விழுதுன்னா உங்களுக்கு 2வது வீடு மிதுனத்தில் உங்களுக்கு அநேகமாக 9 டிகிரிலையோ அல்லது 11 டிகிரிலையோ 2வது வீடு ஆரம்பிக்கும். அப்புறம் 3வது வீடு கடகத்தில் ஆரம்பிக்கும். கடகத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமாக 11 டிகிரியோ அல்லது 9 டிகிரியோ 10 டிகிரியில் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 12 வீட்டுகளோட ஆரம்ப முனைகள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆரம்ப முனைகள் தான் அந்த ஜாதகத்தோட தனித்தன்மையை குறிக்கின்றன. அந்த ஆரம்ப முனையையும் கிரகத்தோட பாகையும் வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஜாதகத்தை டிகிரி சுத்தமாக கேபி முறையில் கணிக்கிறோம். புதுசாக வந்தவங்க என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதேமாரி நம்மளுடைய யூடியூப் சேனலில் இதே வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவர் சோஷியல் மீடியாஸ் நான் கொடுத்துருப்பேன். அதில் போனீங்கன்னா பழைய வீடியோஸ் இருக்கும். 2வது என்னுடைய வெப்சைட்டை போய் பாருங்கள், www.astrodevaraj.com வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை போய் பாருங்கள். இது சம்மந்தமாக புத்தகமும் எழுதியிருக்கேன். முதல்ல படிக்க வேண்டிய புக்கு கொடுப்பனியும் தசாபதினு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், புத்தகத்தை பாருங்கள். என்னோடய வெப்சைட்டில் இது சம்மந்தமான விஷயம் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். அப்போ கேபி முறையில் கணிக்கப்பட்ட ஒரு ஜாதகத்தில் யோகமான ஒரு ஜாதகத்தில் நன்மையை தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நன்மையை தரக்கூடிய வீடுகள் எது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி தீமையை தரக்கூடிய வீடு எது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 பாவத்தில் 1வது வீடு வந்து அகம் சார்ந்த விஷயத்துக்கு தலைமை தாங்குகிற வீடு. 2வது வீடு வந்து புறம் சார்ந்த விஷயத்துக்கு தலைமை தாங்குகிற வீடு. அகம் என்பது நம்மளுடைய மன மகிழ்ச்சி சந்தோஷம் சொல்லக்கூடிய நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கிற விஷயம், உடம்புக்குள்ளே வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அகம் சார்ந்தது. புறம் சார்ந்ததுங்கிறது வீட்டுக்கு வெளியில் அஃபீஷியல் லைஃப்,
பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நாம் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் புறம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அகமும் புறமும் இணைந்தது தான் வாழ்க்கை. ஓகேங்களா? அந்த வகையில் இந்த 1வது வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டையும் கெடுக்கிற வீடு 8, 12. அப்போ 1வது வீட்டை கெடுக்கிற வீடு வந்து 8வது வீடும் 12வது வீடும் தான் 1வது வீட்டை கெடுக்கும். அதேமாதிரி 2வது வீட்டை கெடுக்கிற வீடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2வது வீட்டுக்கு 12வது வீடு என்னென்னா 1. அதுக்கப்புறம் நம்ம ரூல் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அதை கெடுக்கக்கூடிய வீடு அந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய 4, 8, 12. அப்போ 2வது வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு 2வது வீட்டிலேருந்து வரக்கூடிய 4 அப்படிங்கிறது 5. 2வது வீட்டிலேருந்து 8வது வீடு வரக்கூடியது 9. 2வது வீட்டுக்கு 12வது வீடுங்கிறது 1. அப்போ 1, 5, 9. இந்த 1 என்பது லக்னத்துக்கு மட்டும் சிறப்பு விதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த பாவத்தையும் கெடுக்காது. ஆனால் அதுதான் 12 பாவத்தை தலைமை தாங்கக்கூடிய வீடுங்கிறதால அது எந்த பாவத்தையும் கெடுக்காது. அது ஒரு நடுநிலையான பாவம் அப்படிங்கிறதால நம்ம லக்ன பாவத்தை விட்டுறோம். அப்போ அக வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது 8, 12, புற வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது 5, 12, 5, 9. ஆனால் இங்கே 8, 12 என்பது இங்கே அகம் புறம் ரெண்டுத்தில் எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு அகம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அகம் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா உயிர்னு சொல்கிறோம். இந்த அகத்தை நம்ம என்ன சொல்லலாம்னா உயிர், இதை வந்து உயிர்னு சொல்லலாம். அகம்ங்கிறது உயிர், புறம்ங்கிறது உடல். உயிர் முக்கியமாக உடம்பு முக்கியமானு பார்த்தீங்கன்னா, உயிர் இருந்தால் தான் உடம்புக்கு வேல்யூ. இந்த உயிர் இல்லைன்னா உடம்பை வந்து நம்ம எதுவும் உடம்பு வந்து எதுக்கும் பிரயோஜனப்படாது. அதேமாதிரி உடம்பு நல்லா இருந்தால் உயிரை பார்க்க முடியும், உயிர் வந்து பாதுகாக்க முடியும். உடம்பு அழிஞ்சு போயிடுச்சுன்னா, உடம்புல முக்கியமான பார்ட்டு கெட்டு போச்சுன்னா உயிர் வாழ முடியாது. அப்போது ரெண்டுமே தான் முக்கியம். ஆனால் எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அகம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் எதுவோ அதுதான் நமக்கு அதிகமான பிரச்சனை தரக்கூடியது. 5, 9வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் பொருளாதாரத்தை தராது, அவ்வளோதானே ஒழிய அது கஷ்டத்தெல்லாம் கொடுக்காது. இன்னும் சொல்லப்போனால் 5, 9ங்கிறது மகிழ்ச்சி, கேளிக்கை, சந்தோஷம் இதெல்லாம் வரதால அது நல்ல பாவம் தான். ஆனால் ஒரு ஆண்களுக்கு வரக்கூடாது, பெண்களுக்கு வரலாம், ஆண்களுக்கு வரக்கூடாது. ஆண்களுக்கு மத்தியம வயசில் ஒரு 30 வயசுலேருந்து 25 வயசுலேருந்து உங்களுக்கு ஒரு 50, 55 வயசு வரைக்கும் 5, 9 கூடிய கிரகங்களுடைய தசா புத்திகள் அவங்களுக்கு வரக்கூடாது. அப்போது 8, 12, 5, 9 விடுபட்டு மீதி பாவம் என்ன? 2, 4, 6, 10, 1, 3, 7, 11. இந்த 8 பாவங்களும் நன்மையான பாவங்களே. இந்த 8 பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் நம்முடைய ஜாதகத்தில் இந்த 8 பாவங்களை எந்தெந்த கிரகங்கள் தொடர்பு கொள்கிறதோ அந்தந்த கிரகங்கள் நமக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்களே அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நம்ம ஜாதகத்தில் இந்த 2, 4, 6, 10 பாவமுனைக்கு உபநட்சத்திரமாக வருது பாருங்கள், அந்த கிரகம் முதல் சிக்னிஃபேக்டர். ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு 2, 4, 6, 10ன்னு 2, 4, 6, 10க்கு ராகு, சனி, புதன் இந்த கிரகம்லாம் வருதுன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு ராகு என்ற கிரகம் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி இருக்குது, 2வது வீட்டுக்கு இது. சனி 4க்கு 6க்கு உபநட்சத்திரம், குரு 10வது வீட்டுக்கு உபநட்சத்திரம்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ராகு அப்படின்ற கிரகமும் சனி என்ற கிரகமும் குரு என்ற கிரகமும் இந்த ஜாதகத்தில் யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ரவுண்டில் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த கிரகம் முதல்ல நல்ல கிரகம், ஏன்னா இந்த ஜாதகத்தில் நல்ல வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வந்துள்ளது. இவர்களை விட இவர்களுடைய சாரத்தில், இந்த ராகுவோட சாரத்திலேயோ சனியோட சாரத்திலேயோ குருவோட சாரத்திலேயோ எவ்வளவு கிரகம் இருக்குது, அந்த கிரகம் தான் இந்த ராகுவை விட வலுவான கிரகம். அப்போ ராகுவோட சாரத்தில் இந்த ஜாதகத்தில் ராகுவோட சாரத்தில் புதன் அப்படின்ற கிரகம் ராகுவோட சாரத்தில் இருக்குது அப்படின்னா, இந்த 2வது வீட்டு வேலையை புதன் வந்து ராகுவோடைய வேலையை செய்யக்கூடிய நிலைக்கு வந்துடுறதால அப்போ புதன் வந்து நல்ல கிரகம். அப்புறம் ஜாதகத்தில் சூரியன் அப்படின்ற கிரகம் இந்த ஜாதகத்தில் சனியோட சாரத்தில் இருக்காருன்னா, சனி 4, 6 அப்படின்னா சூரியனும் நல்ல கிரகம். இந்த சூரியனோ அல்லது புதனோ 8வது வீட்டுக்குமோ அல்லது 12வது வீட்டுக்கோ அல்லது 5, 9க்கோ உபநட்சத்திரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த புதன் வந்து 8வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருந்து அல்லது 12வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருந்து அவர் 2வது வீட்டை தொடர்பு கொண்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இந்த புதன் வந்து ராகுவோட நட்சத்திரத்தில், அதாவது திருவாதிரை, சதயம், சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இந்த புதன் இருந்தாவே அந்த ஜாதகத்தில் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதால ராகுவோட 2வது வீட்டோட வேலையை அவர் செய்யக்கூடிய நிலைக்கு வந்துடுறார். அப்புறம் இந்த ஜாதகத்தில் புதன் அப்படின்ற கிரகம்
வந்து உங்களுக்கு மீண்டும் புதன் ஏற்கனவே போட்டுட்டேன் இல்லையா, புரிந்து கொள்றதுக்காக கேது என்ற கிரகம் குருவோட சாரத்தில் 10. அப்போது கேது சூரியன் புதன் இந்த 3 கிரகங்களும், இந்த கேது சூரியன் புதன் இந்த 3 கிரகங்களும் இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகமாக வந்துடுது. அதாவது இந்த 2, 4, 6, 10ன்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் ஃபஸ்ட் ரேங்க்குன்னு சொல்கிறோம், இது 2வது ரேங்க். அது பொருளாதாரம் ரீதியாக, ஏன்னா இந்த 2, 4, 6, 10ன்ற பாவங்கள் லக்னத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது தான். ஏன்னா லக்னத்துக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தா தான், லக்னத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கொடுத்தா தான் அங்கே பொருளாதாரம் உயரும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது லக்ன பாவத்தை கெடுக்கலை, பொருளாதாரத்தை நல்லா உயர்த்திச்சு. மனிதனுடைய வாழ்க்கை வந்து முதல் பகுதி என்பது அகம், 2வது பகுதி புறம், 3வது பகுதி மீண்டும் அகம் சொல்லிடுறோம். முதல் பகுதிங்கிறது ஒரு 25 வயது வரைக்கும் அகம் சார்ந்த வாழ்க்கை, 25 வயதுலேருந்து கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் புறம் சார்ந்த வாழ்க்கை, 60 வயசுக்கு மேலே அகம் சார்ந்த வாழ்க்கை. 60 வயசுக்கு மேலே ஒரு 80 வயசு வாழறாருன்னா ஒரு அகம் சார்ந்த வாழ்க்கைன்னு எடுத்துக்கலாம். அப்போ 25 to 60ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 35 வருடங்கள் அவர் தான் சம்பாதிக்கிற வருஷம். 35 வருஷத்துலேருந்து 40 வருஷம் வரைக்கும் தான் சம்பாதிக்கிற வருடம். அந்த நேரத்தில் 2, 4, 6, 10 கூடிய கிரகங்கள் யாரோ அவருடைய தசாபுத்திகள் வருவது சிறப்பு. அப்போ ஒரு ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் 2, 4, 6, 10 இந்த மாதிரி, அதாவது இந்த 2ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரம், 4ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரம், 6ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரம், 10ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரம், இந்த 3 கிரகங்களை எந்த கிரகங்கள் இதனுடைய சாரத்தில் உள்ளதோ, அதுக்கப்புறம் உபநட்சத்திரம் இந்த பாவங்கள் இன்னும் வீரியம் அடையதா இல்லையா, அதாவது இந்த புதன் வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்குது, ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்து அது வந்து இந்த ஜாதகத்தில் சந்திரனோட உபநட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன். சந்திரன் வந்து 9வது வீட்டுக்கு சப்லாடு உபநட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராகு கொடுத்த பலனை அது கெடுத்துரும். அதாவது புதன் தசையில் ஜாதகர் சம்பாதிச்சு அப்புறம் விட்டுருவார். ஏன்னா நட்சத்திரம் சம்பவத்தை காட்டுங்கிறதால 2வது வீட்டை காமிச்சுது அப்புறம் விட்டுரும். அந்த வகையில் இது மேற்கொண்டு விவரங்களுக்கு பாவ தொடர்பு என்றால் என்ன அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது ஒரு ஜாதகத்தில் யோகங்களை தரக்கூடிய கிரகம் என்பது 2, 4, 6, 10 தரக்கூடிய தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் முதல் தரமான யோகங்களையும், 1, 3, 7, 11 என்பது மனமகிழ்ச்சி சந்தோஷம். ஏன்னா யோகம் என்பது குடும்ப வாழ்க்கையும் முக்கியம். ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷம் இல்லற வாழ்க்கை இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய பாவங்கள் தான் 1, 3, 7, 9. அப்போ கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் பிளானட் இதை தொடர்பு கொண்டு பெரும்பாலான கிரகங்கள் 8, 12 அல்லது 5, 9 அதிகமாக ஒரு கிரகமோ 2 கிரகமோ தொடர்பு கொள்ளலாம். அதிகமாக தொடர்பு கொள்ளாத அமைப்புங்கிறது அது யோக ஜாதகம், யோகமான கிரகம் ஜாதகம் எடுத்துக்கலாம். அப்போ மெஜாரிட்டி ஆஃப் பிளானட் இதை வந்து நம்முடைய மென்பொருளே நம்ம என்ன பண்ணோம்னா கிராஃப் மாதிரி போட்டு அக வாழ்க்கை புற வாழ்க்கை எந்தெந்த பிளானட்லாம் 8, 12, 5, 9 தொடர்பு கொள்ளாமல் இருக்கோ அந்த கிரகத்தை நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா ஹைலைட் பண்ணி நம்ம பண்ணுவோம். அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் யோகமான ஜாதகம் என்பது நிறைய கிரகங்கள் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ள கிரகத்தை நம்ம ஃபில்டர் பண்ணி இதுக்கு என்ன பண்ணலான்னா நேராக எங்களுடைய வெப்சைட்டுக்கே நீங்கள் போயிட்டு இப்போ உங்களுக்கு புரிந்து கொள்றதுக்காக என்னுடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் டெமோ கேபி சாஃப்ட்வேர்னு இருக்கும். அந்த டெமோ வெர்ஷனை எங்கள் சாஃப்ட்வேர் வாங்காதவங்க அந்த டெமோ வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு சும்மா அந்த ஒரு டேட்டுக்கு இருக்கும் அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பாவ தொடர்புகள் எப்படி வருதுன்றது தெளிவாக நான் கொடுத்துருப்பேன். ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு போயிட்டு பாவ தொடர்புகள் என்றால் என்ன, ஒரு டேட் ஆஃப் பர்த் அதிலே இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த பாவ முனைகள் மாறுபடுகிறது அப்படின்னு பார்ப்பீங்க. அந்த வகையில் ஒரு துல்லியமாக கணிக்கப்பட்ட ஜாதகத்துக்கு மெஜாரிட்டி ஆஃப் கிரகங்கள் குறைந்தது 4 அல்லது 5 கிரகங்கள் 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டு அதில் 30 வயசுலேருந்து 60, 65 வயசு வரைக்கும் அந்த கிரகங்கள் எது 2, 4, 6, 10 தொடர்பு கொள்கிறதோ அந்த கிரகத்துடைய தசா புத்திகள் தசாநாதனாக வருவது, அந்த கிரகம் தசாநாதனாக வருவது சிறப்பு என கூறி இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.